So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 8th Feb 2022. The first article related to power discoms issues. The power discomல இருக்கக்கூடிய losses. Discoms அப்படின்னா distributing power distributing centers. அது private இருக்கு, government இருக்கு. சரியா? So அது மாதிரி you having that is இதை revamp பண்றதுக்கு there's a scheme called as RDS. That is reversing, that is revamped discoms distribution sector reforms category la mainly the discoms பொறுத்த வரைக்கும் என்னென்ன losses problem சந்திக்கிறாங்கன்னா aggregated technical and commercial loss ATC problem தான் அவங்க சந்திக்கிறது mainly aggregate technical and commercial loss. The technical loss எடுத்துக்கிட்டீங்கன்னா transmissionல வரக்கூடிய problem, transmission in the sense longer area எடுத்துட்டு போகும்போது losses will be there, that is technical losses. அப்புறம் commercial loss எடுத்துக்கிட்டீங்கன்னா we having that is distributionல திருடுறது theft, அப்புறம் like metering ப்ராப்பரா இல்லை, ஸோ இதெல்லாம் கணிக்க முடியல அப்படின்றப்போ இது வந்து efficiency, this will efficiency problem. This is about misuse பண்றது, மீட்டரிங்ல இல்லீகல் பண்றது. ஸோ இதெல்லாமே தடுக்கிறது we have to have measures. அதுக்கு தான் we having revamped discom, that is revamping பண்றது, discoms revamping பண்றது we having a announcement also. ஆனா அது ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்றதா நியூஸ். ஸோ பவர் டிஸ்காம்ஸ்ல இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம், இதுக்கான ரீசன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, இப்போ we are planning, the government planned for 50,000 crore மேல இன்வெஸ்ட்மெண்ட் the last financial years. ஆனா இதோட லைக் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெரி லெஸ். அதில் மெயினாக டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அப்புறம் மெயின்லி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கேட்டகரி, அப்புறம் மீட்டர்ஸ், இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு we want huge fund for discoms. ஆனா அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஃபண்டிங் வந்து ப்ராப்பரா பாதிக்கு மேல பண்ணல, சப்ஸ்டேஷன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, லைக் பவரை கரெக்டான இடத்துக்கு கொண்டு போக முடியல. நம்ம பிளான் பண்றது 250 500 மெகாவாட்ஸ், வாட்ஸ் டு 500 மெகாவாட்ஸ் தான் பிளான் பண்றோம். அது ஒரு டிவி ரன் பண்றது, இல்லைன்னா ஒரு லைட்டு, அப்புறம் ஃபேன், அப்புறம் வீடுகளில் இருக்கக்கூடிய மற்ற ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி, இதெல்லாமே கணக்குல நம்ம எடுக்கிறது கிடையாது. அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்லி நம்ம ஓவர்லோடிங் ப்ராப்ளம் வரும். இதனால டெக்னிக்கல் லாசஸ் வில் பி தேர், டிரான்ஸ்மிஷன் லாஸ் இருக்கு, அந்த டெக்னிக்கல் லாசஸ் வில் பி தேர். இது ஒரு ப்ராப்ளமா சொல்றாங்க. தீஸ் ஆர் த மெயின் ப்ராப்ளம். அப்புறம் 25% மேல நம்ம கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வந்து சப்சிடைஸ்டு காஸ்ட்ல கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சரல் ஃப்ரீ, அப்புறம் ஈவன் தமிழ்நாடு ஹேவிங் 100 யூனிட்ஸ் ஃப்ரீ. ஸோ இதெல்லாமே சப்சிடைஸ் கேட்டகரி. ஸோ இதனால டிஸ்காம்ஸ் வந்து சஃபர் ஆகுறாங்க. அப்புறம் அன்மீட்டர்ட் கன்சியூமர்ஸ். ஸோ இதெல்லாம் அதிகமாக கரண்ட் திருடுறதுக்கு, தெஃப்ட் ஆகுறதுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றது. ஸோ தீஸ் ஆர் த சேலஞ்சஸ் ஆஃப் தி டிஸ்காம்ஸ். ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, என்னென்ன மெஷர்ஸ் இருக்கணும்னா, ரிவாம்ப் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ரிஃபார்ம் ஸ்கீம், தட்ஸ் அ மெயின் ஸ்கீம் introduced for reforming the discoms. That is revamping discom sector reforms. So in the revamping category la enna pannom appadina, it's an umbrella scheme. The central government will fund for transformers, aprom feeders, then transformer metering, அப்புறம் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் ஃபார் ஹோம்ஸ் கன்சியூமர்ஸ். ஸோ இது ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா we can reduce the losses, technical and then consumer லைஸ் லாசஸ் நம்ம தடுக்க முடியும். அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஆர்டிஎஸ் மூலமா 60% ஃபண்ட் வில் பி given by the சென்ட்ரல், மீதி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துக்கும். சென்ட்ரல் கிராண்ட்ஸ் மூலமா ப்ரொவைட் பண்றாங்க 60%.
இந்த ஆர்டிஎஸ் கீழே தான், தட் இஸ் ரிவாமிங் டிஸ்காம் செக்டார் ரிஃபார்ம்ஸ் கேட்டகரியில் ஆர்டிஎஸ் ஸ்கீம் கீழே தான் we having Pradhan Mantri Bijli Har Ghar Yojana, that is like 100% rural electrification for all, home electrification கொடுக்கிறது. And then Deen Dayal Upadhyaya Yojana, Gram Jyoti Yojana, இது வந்து இதுவும் வந்து உங்களுக்கு வில்லேஜஸ் ஏரியால வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் பண்றதுக்காக. And then you having lot of schemes like this. So இதெல்லாமே இது கீழே கொண்டு வந்திருக்கு, ஆர்டிஎஸ் கீழே கொண்டு வர. ஆர்டிஎஸ் அண்ட் அம்பர்லா ப்ரோக்ராம். And then இந்த ஆர்டிஎஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து REC, that is Rural Electrification Certifications, and then Power Financing Corporation. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது. ஸோ இதுல லூப் ஹோல்ஸ் இருக்கு, இந்த ஸ்கீம்ஸ்ல ரிஃபார்மிங் செக்டார்லயும் லூப் ஹோல்ஸ் இருக்கு. அது வந்து ஒருத்தர் பண்ணா மட்டும்தான் பவர் டிஸ்காம்ஸ் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக முடியும். அந்த மாதிரி டிஸ்காம்ஸை லைக் மீட் எடுக்கிறதுக்காக we had lot of schemes, that is உன்னத் ஜோதி ஸ்கீம்ஸ். அப்புறம் இதுக்கு வந்து ஃபண்டிங் வந்து பாண்ட் எல்லாம் லைக் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்ட வாங்க சொன்னாங்க, டிஸ்காம்ஸோட பாண்ட், அவங்களோட பேர்டனை குறைக்கிறது. ஸோ இதெல்லாமே ரிஃபார்ம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் பவர் டிஸ்காம்ஸ் வந்து சின்ன சின்ன ரிஃபார்ம்ஸ் தான் நடந்திருக்கு, பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கல. அதனாலதான் லாசஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற இந்த ஆர்டிகிளோட எக்ஸ்பிளனேஷன். The next news about so Indian solar sector oda problems. Indian solar sector. So கிட்டத்தட்ட இந்தியாவோட எனர்ஜி கிரியேஷன் டு த ரினியூவபிள் எனர்ஜி டார்கெட், that is 150, it's nearly we are creating 150.4 gigawatt. இது நவம்பர் டிசம்பர் 2021 டைம் பீரியட்ல லாஸ்ட் நம்ம எடுத்த கரெக்ஷன், ஸோ கரெக்ட் ரிப்போர்ட். அண்ட் தென் சோலார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 48.54 gigawatt. And then wind எடுத்துக்கிட்டிங்கன்னா we having 40.03 gigawatt எல்லாமே. Then Sumal hydro, that is 4.83. Then you having bio power, that is 10.62. And then we having a larger hydro, that is 26.5. correct? 2.6.5, 46.5. okay, 46.5. so the total calculation பண்ணும்போது 150 வருது, 150.54. அப்புறம் நியூக்ளியர் எனர்ஜி, இட்ஸ் நாட் அ ரினியூவபிள் எனர்ஜி, அது வந்து கிட்டத்தட்ட 6.78 gigawatt we are creating. டோட்டலா நம்ம உருவாக்கக்கூடிய பொல்யூஷன் நான் ஃபாசில் ஃபியூவல் கிட்டத்தட்ட 157 பக்கத்துல வரும், 157 பாயிண்ட்ஸ், 58 சொல்லலாம். ஸோ 32.32 ஜிகாவாட்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கு. அண்ட் தென் ஃபியூச்சர்ல அவர் டார்கெட் ஃபார் ரினியூவபிள் எனர்ஜி இஸ் 500 gigawatt. அதில் கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட்ல how much we acquired. ஸோ இதுல சோலார் செக்டார்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, லைக் பர்ச்சேசிங் அக்ரிமெண்ட், that is PPA. show about power purchase agreement. இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஜெனரேட்டர்ஸ் கிட்ட இருந்து டிஸ்காம்ஸ், நம்ம இப்போ பார்த்த டிஸ்காம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஜெனரேட்டர்ஸ் யார் அப்படின்னா, யூ ஹேவிங் NLC, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், they will produce fossil fuel based energy. அங்க இருந்து டிஸ்காம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும். டிஸ்காம்ஸ் தான் மற்ற இடத்துக்கு TNEBக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஜென்ரேட்டர்ஸுக்கும் டிஸ்காம்ஸுக்கும் போடக்கூடிய அக்ரிமெண்ட். இட்ஸ் அ ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் மாடல்ல. ஸோ எவ்வளவு நாளைக்கு வந்து இவ்வளவு ரூபாவுக்கு ஒரு யூனிட் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ற அக்ரிமெண்ட். இப்போ சோலார் செக்டார்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஏன் சோலார் செக்டார் இந்தியாவில் வளரல அப்படின்னா, இப்போ லாட் ஆஃப் சப்சிடிஸ் ஆர் கிவன் ஃபார் த ரூட் டாப் சோலார். அப்புறம் சோலார் பேனல்ஸோட ரேட் ரொம்ப கம்மியாகுது. இந்த ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப சப்சிடைஸ் பண்ணப்படுறதுனால பேனல்ஸ் வந்து அந்த ஹார்ட்வேர் டெக்னாலஜி அது வந்து ரொம்ப கம்மியாகுது. இப்போ கிட்டத்தட்ட
ஒரு யூனிட் வந்து 2 ரூபா பக்கத்துல வந்துருச்சு, 2 ரூபா கீழே. அதனால இந்த பர்ச்சேசிங் கம்பெனிஸ், அக்ரிமெண்ட்ஸ் போடக்கூடிய கம்பெனிஸ், தே ஆர் வெயிட்டிங் டு இம்ப்ளிமெண்ட் தி கான்ட்ராக்ட்ஸ். ஏன்னா ரொம்ப இன்னும் கம்மியாகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, பூலிங் தி சோலார் எனர்ஜி ப்ரொக்யூர்மெண்ட். ஸோ எல்லார்கிட்ட இருந்து ஒரு ஹாஃப் ஆவரேஜா பே பண்ணிட்டு தே கேன் பர்ச்சேஸ் இட். ஃபியூச்சர்ல சப்போஸ் இது விலை குறைஞ்சா கூட தே கேன் மேக் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அப்படிதான் வந்து பூலிங் பண்ணியிருக்கேன். அதன் மூலமா நம்ம வந்து சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் அதிகப்படுத்த முடியும் அப்படின்றத கவர்மெண்ட் நம்புது. பட் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல யூ ஹேவ் டு know this details. That is enough. இன்னைக்கு ரினியூவபிள் எனர்ஜியில கிட்டத்தட்ட நம்மளோட 329 ஜிகாவாட்டுக்கு மேல எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடக்குது. அதுல 40% மெட் பண்றது யார் அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி, டோட்டல் ரினியூவபிள் எனர்ஜி கேட்டகரி. That is also important. So these are the things you people have to study from exam point of view. Then Parvat Mela. Parvat Mala scheme. So Parvat Mela illa, Parvat Mala scheme. You people know Sagar Mala, Bharat Mala, and then you having Parvat Mala. Parvat Mala அப்படின்றது rope car scheme. It's a good initiation. ஏன்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட் கிடையாது, ஈகோ ஃப்ரெண்ட்லி, அப்புறம் பொல்யூஷன்ஸே இருக்காது உங்களுக்கு பர்வத் மாலா ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின்லி உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் இஸ் நாட் தேர். அருணாச்சல் பிரதேஷ் இஸ் நாட் தேர். மணிப்பூர், அப்புறம் யூ ஹேவிங் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் ஆல் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். நார்த் ஈஸ்ட் கேட்டகரியில் வருது. அருணாச்சல் பிரதேஷ், it will come under the northeast category. UK, Himachal Pradesh, Manipur will also come, Jammu and Kashmir, and the northeast la remaining states, which is hilly border areas la varum. And the states எல்லாமே இதுல வரும். Parvat Mala scheme under the Ministry of Road Transport and Highways. கீழே தான் இந்த ஆப்ரேட் பண்ண இருக்கு. இம்ப்ளிமெண்டிங் பண்றது அவங்க தான். கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 22-23 கேட்டகரியில் they announced. இதுக்கு வந்து ஃபண்டிங் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஃபுல்லி ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ ஹில் ஏரியாவை கனெக்ட் பண்றது இட் வில் ஹெல்ப் மெயின்லி. அது காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க அசாம் ஏரியால, அருணாச்சல் பிரதேஷ் ஏரியால ஹில் ஏரியாவை கனெக்ட் பண்ண, உத்தரகாண்டா இருக்கட்டும், டூரிசம் அங்கே இருக்கும், ஹிமாச்சல் பிரதேஷ் ஏரியா. ஸோ இதெல்லாமே ரோடு வைஸ்ல கனெக்ட் பண்றது இட்ஸ் டிஃபிகல்ட். அதுக்கு நிறைய லேண்ட் அக்வஸ்டேஷன்ஸ் தேவைப்படும். இது வந்து பில்லர் பேஸ்ல கனெக்ஷன் தான், டவர் பேசிஸ்ல தான் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இது ரொம்ப பிரபலமா இருக்கு. அப்ப இந்தியாலையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ற மூலமா எக்கனாமி கெயின் பண்ண முடியும். அன்கனெக்டட் ஏரியா கேன் பி கனெக்டட், என்வரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அப்புறம் எக்கனாமிக்கல் வயபிலிட்டி ஆல்சோ இட்ஸ் அ குட் திங். இப்போ ஹில் ஏரியால உதான் சிஸ்டம் மூலமா கனெக்ட் பண்றது கூட பாசிபிலிட்டி இல்லை, லைக் ஹெலிகாப்டர்ஸ் எக்ஸெட்ரா. அந்த ஏரியாஸ் எல்லாம் இந்த பர்வத் மாலா ஸ்கீம் மூலமா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இனி வெளிநாட்டு சந்தைகளுக்கு வரும். ஸோ தட்ஸ் த மெயின் திங் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட். The next news about the JCPOA, that is Joint Comprehensive Plan of Action. Joint Comprehensive Plan of Action, it's an agreement between P5 plus one country, ஈரானுக்கும் P5 plus countryக்கும். That is P5 எப்படின்னா permanent countries of UNSC. So 2015 they signed this agreement. இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, நியூக்ளியர் எனர்ஜி கிரியேட் பண்றதுக்கு மட்டும் ஈரான் will be available with the nuclear enriched uranium process. அவங்களுக்கு தேவையான எனர்ஜி கிரியேட் பண்றதுக்கு மட்டும், சிவிலியன் பர்பஸுக்கு மட்டும் they can have this enriched uranium. மற்றபடி அவங்க வந்து அதிகமான enriched uranium அங்க வச்சிருக்க கூடாது.
சென்ட்ரிஃபியூக்ஸ் ஆஃப் யுரேனியம், அப்புறம் என்ரிச் யுரேனியம், பாம்பிங், நியூக்ளியர் பாம்பு பண்றதுக்கெல்லாம் அலோவ் கிடையாது. அவங்களுக்கு தேவையான யுரேனியம் வந்து இந்த நாடுகள் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க தே கேன் டூ ட்ரேட் வித் திஸ் ஈரான். ஆனா அவங்க எந்த காரணத்தை கொண்டு பாம்பிங் பர்பஸ்க்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னா அவங்க கண்ட்ரிக்கு வந்து இவங்க யுரேனியம் கொடுப்பாங்க. முன்னாடி சாங்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ 2000 இட் வாஸ் நாட் ராட்டிஃபைட் இன் தி யுஎஸ்ஏ பார்லமெண்ட். அதுக்கான காரணம் அங்க ரிப்பப்ளிகன் பீப்புள் இருந்ததுனால ஒபாமா பீரியட்ல தான் இது சைன் பண்ணாங்க. ஸோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்த பிறகு ஸோ பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலமா தான் யூஎஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் வென் ட்ரம்ப் கேம் இட் வாஸ் டிஸ்பேண்டட், லைக் இட் வாஸ் பேண்டட். சரியா, சாரி டிஸ்பேண்டட் இல்லை, பேன் பண்ணாங்க இந்த அக்ரிமெண்ட்ல இருந்து. யூஎஸ்ஏ கேம் அவுட் பிகாஸ் பிரசிடென்ஷியல் ஆர்டர் அப்படின்றப்போ அடுத்த பிரசிடென்ட் வந்து அதை கேன்சல் பண்ண முடியும். பார்லமெண்ட் ராட்டிஃபை இருந்து அதை கேன்சல் பண்றது ப்ராப்ளம் இருக்கு. பார்லமெண்ட் அப்போ ராட்டிஃபை பண்ணல, அதனால ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல அது வந்து பார்லமெண்ட் ராட்டிஃபை பண்ணாதனால ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ சாங்ஷன்ஸ் வேர் ரிவோக்ட் அகெயின்ஸ்ட் தி ஈரான் கவர்மெண்ட். அதனால அவங்க கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதையோ நியூக்ளியர் எனர்ஜியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதையோ அந்த கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்றதையோ யாரும் விரும்பல. ஸோ ஃபைனலி ஈரான் வெண்ட் இன் டு கிரைசிஸ், தட் இஸ் எக்கனாமிக் கிரைசிஸ்ல போனாங்க. ஈவன் இந்தியா இஸ் கோயிங் டு ஜீரோ தி க்ரூட் ஆயில். அதுக்கான காரணம் வந்து நம்ம சாங்ஷன்ஸ் இந்தியா லைக் யூஎஸ் வந்து விதிச்சிருக்கனால ஈரான் மேல நம்ம வந்து க்ரூட் ஆயில் வாங்குறது. அதனால நம்மளோட மார்க்கெட்லயும் க்ரூட் ஆயிலோட ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம சீப்பா வாங்குறது ஈரான் கிட்ட இருந்தா, அதுவும் வந்து நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எல்லாமே ரொம்ப கம்மி ஈரான். ஸோ அப்புறம் வி ஆர் பில்டிங் ஏ சாபகார் போர்ட், அதுல நமக்கு ப்ராப்ளம் இருக்கு, ட்ரேட் வந்து நார்மலா இருக்காது. அண்ட் தென் பந்தர் அப்பாஸ் போர்ட்ல நம்ம கனெக்ஷன்ஸ் கிடைக்காது, ஐஎன்எஸ்டிசி டிராவலுக்கு நமக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாமே தடுக்கிறதுக்கு இப்போ நெகோசியேஷன்ஸ் பண்ணதுனால புதிய யூஎஸ் பிரசிடென்ட் ஜோ பைடன் வந்ததுல இருந்து ஹி வாண்ட் டு ரிவோக் திஸ் சாங்ஷன்ஸ். அப்போ ரிவோக் பண்றது ஹி ட்ரைட் அண்ட் த நெகோசியேஷன் ஸ்டார்டட். சில வேளை நெகோசியேஷன்ஸ் பாசிட்டிவா சக்சஸ் ஆச்சு அப்படின்னா திருப்பியும் இந்த JCPO அக்ரிமெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா வி கேன் ரெடியூஸ் இட் லைக் நம்மளோட க்ரூட் ஆயில் டிமாண்ட் வந்து ஈரான்ல இருந்து அதிகமா நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். அப்புறம் சாபகார் போர்ட்டோட ஆக்சஸ் வந்து அதிகமாகும். இப்போ நமக்கு சாங்ஷன் சாபகார் போர்ட்ல கிடையாது. பந்தர் அப்பாஸ் வழியா வி ஹேவிங் டிரான்சிட், தட் இஸ் INSTC காரிடார், அது கனெக்ஷன்ஸ்லாம் நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய countries who are doing trade with Iran. That's why it is important for those countries. The next news the next news related to content regulatory powers. இது நீங்க நியூஸ் ஆர்டிகல் ரிலேட்டடா பார்க்க வேணாம். Who having the power? Content regulatory power. So in like information and broadcasting ministry is there, அவங்களுக்கு தான் பவர். 2021 வரைக்கும், Feb 2021 அது வரைக்கும் the power to curb the TV channels, control the TV channel, newspapers, மூவிஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா IB. The only power had with the IB, that is TV channel, newspaper, media, social media. இதெல்லாமே social media வராது, sorry. 2021ல they changed this rule, that is Information Technology Intermediary Guidelines and Digital Media Ethics Code. You can see from the PDF afterwards, after the class. That is OTT platform. ஏன்னா OTT பிளாட்ஃபார்மோட டிமாண்ட் அதிகமாச்சு. அப்புறம் யூ ஹேவிங் சோஷியல் மீடியாஸ், டிஜிட்டல் நியூஸ், யூடியூபோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கண்டென்ட். அப்போ நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால அதையும் IB கையிலே கொடுத்துட்டாங்க. ஸோ IB இஸ் ஹேவிங் த பவர் நவ் டு ரெகுலேட். இப்போ இதை எப்படி ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்றதான் இம்பார்ட்டன்ட். மெயின்லி நீங்க இப்போ லைக் டிவி சேனல், ரேடியோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி த எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் மூலமா பண்ணுவாங்க. இப்போ ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹூ இஸ் சர்டிஃபைங் தி ஃபிலிம், சர்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ் போர்டு, சென்சார் போர்டு இருக்கு. அவங்க தான் வந்து ஃபிலிமை பார்த்துட்டு சென்சார் பண்ணுவாங்க. யாரு கீழே அது IB லைக் CFBC இருக்கு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் கீழே.
அது மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு இன்னைக்கு வரைக்கும் ரெகுலேஷன் கிடையாது, இப்போ உருவாக்கி இருக்காங்க. தட் இஸ் 3 டயர் மாடல். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு போர்டு இருக்கும், ஓடிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும். அவங்க அதுக்கு மேல த ஐபி வில் பி தேர். இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ் பியூரோல இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். ஸோ இங்கேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் போகும்போது தே கேன் ஸ்டாப். இப்போ கேரளால ஒரு டிவி சேனலை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். பட் யூ ஹாவ் டு நோ யார் கண்ட்ரோல்ல வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். And then we having printed medias, that is newspaper etc. So news channels etc. அதுவும் வந்து யார் கீழே வரோம்னா பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா கீழே வருது. டிஜிட்டல் மீடியா அப்படின்றப்போ டைரக்ட்லி இட் வில் கம் அண்டர் தி ஐபிஏ. பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா ஐபி வில் கேன்சல் த லைசன்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி இஸ் த மெயின் ரோல். அப்புறம் யூடியூபா இருக்கட்டும், எல்லாமே இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். ஸோ இது தெரிஞ்சுக்கணும். லைக் இந்த நியூஸ் பேப்பர்ஸ், மீடியா அண்ட் யூடியூப் சேனல்ஸுக்கு எல்லாமே செப்பரேட் ரைட் ஆர்டிகிள்ஸ் இருக்கா, இல்லை செப்பரேட் ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. தே ஹாவ் த ரைட் ஃப்ரம் ஆர்டிகிள் 19 you having freedom of speech and expression. Article 19(1) talks about the reasonable restrictions made by the constitution. So freedom of speech and expression irukku, but restrictions are there. While talking about the friendly relations with the foreign countries, the media is violating, then the media can be banned. NDTV எல்லாம் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பப்ளிக் ஆர்டர் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ், ஸோ அவங்க பேசுறதுனால மீடியாஸ்ல வெளியிடுறதுனால அதில் கலவரங்களோ ப்ராப்ளமோ உருவாது அப்படின்னா தே கேன் பி பேண்ட். அண்ட் தென் டீசென்சி கேட்டகரி இல்லீகல், அண்ட் தென் லைக் மொராலிட்டியை தடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் ரிலீஸ் பண்றாங்கன்னா தட் கேன் பி ஆல்சோ பேன் பை திஸ் ஐபி. சரியா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். அண்ட் த நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் தி வயநாட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். இது கண்டென்ட் நியூஸ்ல வந்ததுக்கான ரீசன் வந்து வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி லைக் எலிஃபென்ட்ஸ் ஃப்ரம் லைக் இல்லைன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகா, தமிழ்நாட்டுல இருந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் பண்ண இருக்குல்ல, இந்த லைக் ஹாட் சீசன் ஸ்டார்டட். தட்ஸ் ரீசன் கர்நாடகா, தமிழ்நாட்டில இருந்து எலிஃபென்ட்ஸா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், தே ஸ்டார்டட் மூவிங் டுவர்ட்ஸ் வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு மூவ் ஆகுது. வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரியில் பாப்புலேஷன் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றது ஸோ நியூஸ்ல வந்துச்சு. Feb 4 இந்த நியூஸ் வந்து இந்து பேப்பர்ல இட் வாஸ் தேர். ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். According to the like for UPSC, you need to know wildlife sanctuaries இதெல்லாம் வந்து நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ யூ ஹேவிங் வெஸ்டர்ன் கட்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பயோஸ்பியர் ரிசர்வ், தட் இஸ் ஒன் இஸ் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். The map, show the map. Nilgiri Biosphere Reserve, and then you having Agastya Malai Biosphere Reserve. Agastya Malai Biosphere Reserve. Nilgiri Biosphere Reserve la you have like wildlife Wayanad varum. Wayanad, then you having Silent Valley, then Bandipur National Park varum. அப்புறம் யூ ஹேவிங் நாகர்ஹோலே. ஸோ இதெல்லாமே வந்து நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் கீழே வரும். அண்ட் தென் அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் கீழே செண்டுர்னி, தென் யூ ஹேவிங் பெப்பரா ரைட், பெப்பரா, நெய்யார். ஸோ இது எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அண்ட் தென் யூ ஹேவிங் திஸ் அரல்வேமலியில் இருக்குல்ல களக்காட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பயோஸ்பியர் ரிசர்வ் கீழே வரும். ஸோ இந்த லைக் வெஸ்டர்ன் கட்ஸ்ல நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ், அகஸ்தியமலை பயோஸ்பியர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் எண்டமிக்ஸ் பிளான்ஸ் அண்ட் ஸ்பீஷிஸ் அதிகமாக இருக்கிறது இந்த ஏரியால தான். அப்புறம் வயநாடு லைக் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் தான் கபினி ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. த ரிவர் கேன் பி ஆஸ்ட். கபினி ரிவர் இஸ் ஃப்ளோயிங் லைக் இன் தி வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி பக்கத்துல தான் போகும். அதுவும் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் இதுல கேட்கலாம். லாங் டெயில் மக்காவு, எலிஃபென்ட்ஸ் அதிகமா இருக்கிறது, நீல்கிரி தார் அதிகமா இருக்கும். நீல்கிரி ஏரியா நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ல இருக்கும், அகஸ்தியமலை ஏரியால இருக்கும். அந்த பிசான்,
எல்லாமே எண்டமிக் கேட்டகரியில் வர்றதுனால லேண்ட்-டெயில்டு மக்காவா இருக்கட்டும், நீல்கிரி தாரா இருக்கட்டும், எண்டமிக் ஸ்பீசிஸ் டுவர்ட்ஸ் தி வெஸ்டர்ன் கட்ஸ். வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். திஸ் ஏரியா வெஸ்டர்ன் கட்ஸ்ல இந்த ரெண்டு பயோஸ்பியரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஆல். The next news about the green bonds, sovereign green bonds. Green bonds, இப்போ நமக்கு ஆல்ரெடி we studied discussed in டிசம்பர்ல நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். கிரீன் பாண்ட்ஸ் அப்படின்றது. கிரீன் பாண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, பாண்ட்னா என்ன அப்படின்னா இட்ஸ் a ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றப்போ you can see here a company is started, they want to have some fund from outside. That is financial institutionல இருந்தா இல்ல பேங்க்ஸ் கிட்ட இருந்தா இல்ல இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் கிட்ட லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பணம் தேவை அப்படின்றப்போ they can sell bonds to this person. அது ஒரு பத்திரம் தான், இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு 30 years 20 years 10 years 5 இயர்ஸ்க்கு இந்த பாண்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பாண்ட் வந்து 20 இயர்ஸ்க்கு பிறகு வித் இன்ட்ரெஸ்ட் ரேட் அட் அன் இன்ட்ரெஸ்ட் ரேட் 7% 8% அப் டு த பாண்ட் மெச்சூரிட்டி ஆகும்போது தே வில் கெட் பேக் தி மணி அண்ட் தென் பாண்ட் வந்து அவங்களுக்கு கிட்ட போகும். யாரு கொடுக்குறாங்க, இது இட்ஸ் அ பாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ இதை எதுக்கு பயன்படுத்துவாங்க கம்பெனி இல்லைன்னா கார்பரேஷன்ஸ் எல்லாம் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா லைக் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், அந்த கம்பெனியை வளர்ச்சிக்காக பயன்படுத்துவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பயன்படுத்துவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு தான் இதை பே பண்ணுவாங்க ஃபைனலி. ஸோ சேம் திங் லைக் தட் கார்பரேஷன்ஸ் அதே மாதிரி பண்ணுவாங்க. முனிசிபல் கார்பரேஷன் வில் ஆல்சோ டூ. கிரீன் பாண்ட்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ் பேங்க் வந்து இன்டர்நேஷனல் மசாலா பாண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இந்தியாவில் பண்ண மசாலா பாண்ட்ஸ் அப்படின்னா ஃபாரின்ல இந்தியன் ருபி டினாமினேட்டட் பாண்ட் அப்படின்னா இந்தியன் ருபிக்கு நிகராக நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க. இப்போ 50 ருபீஸ்க்கான பாண்ட் அப்படின்னா இந்தியா ருபியில அங்க யூஎஸ்ல ஒரு டாலருக்கு நிகரான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லைக் 2% அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்தியால இருந்து நீங்க அதே ஒரு டாலருக்கு நிகரான ருப்பியை நீங்க அங்க வந்து விற்கிறீங்க அப்படின்றப்போ, பாண்ட் விற்கிறீங்க அப்படின்றப்போ இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க. That's the difference between masala bonds and normal bonds. Masala bonds can be sold in international market. சரியா? ஸோ அது எஸ் பேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கிரீன் பாண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கவர்மெண்ட் பண்றது கிரீன் பாண்டு என்ன அப்படின்னா, இப்போ இதை ஒரு கம்பெனி செல் பண்ணுது இல்லைன்னா கவர்மெண்ட் செல் பண்றாங்க அப்படின்னா இதுல வரக்கூடிய காசை they will invest in the green energy, creating renewable energy, solar energy create பண்றதுக்கு இல்லைன்னா green இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ப்ரொமோஷன்ஸ், பேட்டரி ஸ்வாப்பிங், இதுக்கெல்லாம். ஸோ இது வந்து கிளைமேட் லைக் எய்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். வி ஹேவிங் எ டார்கெட் ஆஃப் நெட் ஜீரோ. எப்போ நம்ம நெட் ஜீரோ டார்கெட் வச்சிருக்கோம் அப்படின்னா 2070. ஸோ அதை அச்சீவ் பண்ணணும்னா வி நீட் டு ஹாவ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் திஸ் கேட்டகரி. ஸோ அதை உருவாக்குறதுக்காக வி ஆர் கோவிங் டு திஸ் ப்ராசஸ். தட் இஸ் அபவுட் தி கிரீன் பாண்ட் அப்படின்ற article. The next news about the 8th news, Pare Shikshalaya initiative. Pare Shikshalaya initiative எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் நத்திங் ஓப்பன் ஸ்கூல் தான். இப்போ லாக்டவுன்னால ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ்ல இருக்கு இல்லையா. இப்போ தமிழ்நாடு, கேரளா போன்ற ஸ்டேட்ஸ், டெல்லி போன்ற ஸ்டேட்ஸ்ல தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, பஞ்சாப் எக்ஸெட்ரா. நிறைய ஸ்டேட்ஸ்ல இன்னும் ஸ்கூல்ஸ் வந்து லாக்டவுன்ல இருக்கு. ஸோ அந்த லாக்டவுன் டைம் பீரியட்ல ஓப்பன் ஏர்ல அப்படின்னா ஸ்கூலோட கிரவுண்ட்ல இல்லைன்னா லைக் கிரவுண்ட் இல்லாத ஸ்கூல் அப்படின்றப்போ தே கேன் கோ பை தி பார்க் எக்ஸெட்ரா. இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் ஓப்பன் கிளாஸஸ் நடத்த முடியும். அதனாலதான் இந்த இனிஷியேட்டிவ். ஜஸ்ட் நோ த நேம், அவ்வளவுதான். பரய சிக்ஷாலயா அப்படின்ற இனிஷியேட்டிவ் வெஸ்ட் பெங்கால்ல இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். 1ல இருந்து 7th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். த நெக்ஸ்ட் நியூஸ், ஆபரேஷன் AAHT, that is action taken against the human trafficking. இது RPF வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ரயில்வே லைக் போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். அதில் மெயினாக இந்த இனிஷியேஷனுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அதிகமாக இந்தியாவில் டிராஃபிக்கிங் நடக்கக்கூடியதுக்கு யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய வே வந்து ட்ரெயின் தான். கிட்டத்தட்ட 21,000 ட்ரெயின்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா ரன் ஆகுது. இந்த ட்ரெயின்ஸ்ல தான் அதிகமாக ஹியூமன் வெளிநாடுகள்ல இருந்து, ஈவன் பங்களாதேஷ் அண்ட் தென் பக்கத்துல இருக்கக்கூடிய மியான்மர் போன்ற கண்ட்ரீஸ்ல இருந்து அண்ட் தென் பூட்டான், நேபாள் போன்ற கண்ட்ரில இருந்து அடிமைகளாக மக்களை இங்க கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைங்களை எல்லாம் வெளிநாடுகள்ல விற்கிறாங்க. அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ரூட் வந்து ஏன்னா ட்ரெயின் தான் உங்களுக்கு இன்டர்நேஷனல் பார்டர் வரைக்கும் போகும். நேபாள் இஸ் ஹேவிங் இன்டர்நேஷனலை தாண்டி நீங்க வந்து ட்ரெயின் அலோவ் பண்றீங்க.
international border. So we having an agreement with Nepal. So இது வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் அதிகமாக நடக்கக்கூடியது, இல்லைன்னா போதைப் பொருட்கள் அதிகமாக கடத்துறதுக்கும் பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த டிராஃபிக்கிங் எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா we need to have a special force. ஆர்பிஎஃப்ல ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கிரியேட் பண்றாங்க. அவங்க வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்றது, டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்றது, மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள், இந்த ஏற்கனவே அந்த மாட்டியிருப்பாங்க இல்லையா, அவங்க எங்கெங்க போறாங்க அப்படின்றத கலெக்ட் பண்ணி, ஸோ கலெக்ட் பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன் கொலெக்ட் பண்ணுவாங்க, அண்ட் தே வில் ஸ்டாப் தி டிராஃபிக்கிங். ஸோ அதுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்க. ஸோ இட் கேன் சேவ் த லைவ்ஸ் ஆஃப் த பீப்புள், இன்னசென்ட் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன் அப்படின்றதான். அப்புறம் மெயினா வந்து ஆர்கன் திருடுறதுக்கெல்லாம் இது இவங்களை அதுக்கு ஆர்கனை வந்து எடுக்கிறதுக்கும் ஆர்கனை வந்து விற்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்க. ஸோ இதை தடுக்கிறது, ஹியூமன் டிராஃபிக்கிங் வந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் சர்க்கஸ் பர்பஸ், பெக்கிங் பர்பஸ்க்கு எல்லாமே பயன்படுத்துறோம். ஸோ இதை தடுக்கிறது ஹெல்ப் ஆகும் அப்படின்றதுனால இட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஹோப் யூ பீப்புள் என்ஜாய். Now the time for the MCQ question answer session. Question number 1. Which of the following statements regarding the which of the following statements regarding Anemia Mukt Bharat are correct? So statement number 1, Anemia Mukt Bharat strategy has been designed to receive prevalence of anemia by 3 percentage points per year between 2018 and 22. Statement number 2, according to WHO, Indian women and children are overwhelmingly anemic. So options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So question number 2. So which of the following statements regarding doles are correct? Statement number 1, doles play an important role as apex predators in forest ecosystem. Statement number 2, they are listed under Schedule 2 in Wildlife Protection Act 1972. So statement, which of the following options are correct? Option number option A, 1 only, option B, 2 only, option C, both, option D, neither, 1 or 2. The question number 3, which of the following statements regarding criminalization of politics are correct? Statement number 1, Indian Constitution mentions the criteria for disqualifying a person for contesting an election of the legislature. Statement number 2, individual punished with a jail term of more than 2 years cannot stand in an election for 6 years after the jail term has ended. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, Delimitation Commission is appointed by the following. Options are A, Parliament, B, President, option C, Chief Justice of India, option D, Chief Election Commissioner. Option A, Parliament, option B, President, option C, Chief Justice of India, option D, Chief Election Commissioner. So question number 5, it is a sign used on products that have a specific geographical origin and possesses qualities or a reputation that are due to that origin. Which of the following signifies the above statement? A, trademarks, B, copyrights, C, designs, D, geographical indication.
A. Trademarks. B. Copyrights. C. Designs. D. Geographical indication. So now I will discuss the, dictate the answers. So first question, question number 1, you will have the answer A. That is one only. Then question number 2, you have the answer C. That is both. Question number 3, option is B. That is two only. Question number 4, option is B. That is president. Question number 5, option is D. That is geographical indication.